Namaste students. Today is the second class of the second unit, Conceptual Framework of Accounting. Take the page number 26 everybody. So here there are all fundamental accounting assumptions are there. Going concern concept, convention, consistency and accrual concept are considered as the fundamental accounting assumption. Do you understand? Going concern, convention of consistency, accrual. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். இந்த கிளாஸில் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பார்க்க போகிறோம். ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. நீ காலேஜெல்லாம் போனீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் ஏஎஸ் இருக்கும், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அங்கே போய் முடிக்கக்கூடாது. அதனால் இப்போ உங்களுக்கு நான் இன்னொரு முறை சொல்கிறேன். இது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பாரு. திங்க். இவர் தான் ஸ்டூடெண்ட்டு. திங்க் பண்ணுங்கள். In your school there are some basic rules to be followed by every student. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கும் நம்ம ஸ்கூலில். வாட் ஆர் தே? வாட் வில் ஹேப்பன் இஃப் தேர் இஸ் நோ சச் ரூல்? நீ நல்லா யோசிச்சு பாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலில் படித்த பசங்களாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஸ்கூலில் இருந்து இப்போ நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்க பசங்களாக இருக்கட்டும், நீ படித்த ஸ்கூலில் 10th வரைக்கும் இதுக்குன்னு முன்னாடி நிறைய ரூல்ஸ் இருக்கும். இருக்குமா இருக்காதா? சரி, அந்த ரூல்ஸ் என்னென்ன? நான் ஒரு 2-3 ரூல்ஸ் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நான் படித்த காலத்தில் இருக்கிற ரூல்ஸ் சொல்கிறேன். நம்ம வந்து அசம்பிளியில் வந்து 1 hand டிஸ்டன்ஸ் வச்சு நிற்கணும். அப்புறம் வந்து பேசாமல் பிரேக் போகும்போது லைன் ஃபார்ம் பண்ணி போகணும். ஸ்கூல் விட்டவுடனே அப்படியே மந்தையே ஓடக்கூடாது, லைனில் அழகாக ஃபார்ம் பண்ணி போகணும். பேசக்கூடாது. லெசன் டீச்சர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது மற்ற டைமில் பேசிக்கலாம். அனாவசியமாக வந்து விளையாடக்கூடாது, பிடி பீரியட் தவிர. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸ்கூல் ஒழுங்காக நடக்குமா? உன்னோட படிப்பு ஒழுங்காக இருக்குமா? இருக்காது. அதுக்கு தான் ரூல்ஸு. அதே மாதிரி தான் அக்கௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். புரிஞ்சுதோ? பாருங்கள். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொவைட் த ஃப்ரேம் ஒர்க் அண்ட் நார்ம்ஸ் டு பி ஃபாலோட் இன் த followed so the financial statements of different enterprises became comparable. இப்போது நான் இன்றைக்கி சொல்கிறது வந்து உனக்கு காலேஜெல்லாம் ஞாபகம் வரணும். நம்மளுக்கு ரஞ்சித் சார் அக்கௌண்ட்ஸில் சொல்லி கொடுத்தாரு +1ல் கரெக்டாக. அதனால் காலேஜில் நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து இப்போது ஒரே மாதிரி இருந்தால் தானே 2-3 பிஸ்னஸ் ஃபார்ம்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். அவங்க ஒரு மெத்தடில் அக்கௌண்ட் போட்டு, நீ ஒரு மெத்தடில் அக்கௌண்ட் போட்டு, கடைசியில் எந்த ஒரு கணக்கு வழக்கம் ஒழுங்காக இருக்காதுல்ல. It is necessary to standardize the accounting principles to ensure consistency, comparability, adequacy and reliability of financial reports. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்? கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நல்லா நிலையானதாக இருக்கணும், கம்பேரபிளாக இருக்கணும், கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அடிக்வசி ஆஃப் ரிலேபிலிட்டி, நம்புற மாதிரி இருக்கணும். இஷ்டத்துக்கு நீ கதை எழுதி விட்டுருந்தேன்னு வச்சுக்கேன், ஒன்றும் பண்ண முடியாது. ரிலேபிலிட்டியாக இருக்கணும் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் கொஹலர்ன்றவர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கார் பாரு. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட் இம்போஸ்ட் பை கஸ்டம்ஸ், லாஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் பாடிஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்டன்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஜென்ரலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் அ கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட். கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட்ஸ்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்படி தான் இருக்கணும். நீ ஸ்கூலுக்கு வரணும்னா இப்படி தான் நீ யூனிஃபார்ம் போட்டு வரணும், ஷூ போட்டு வரணும், ஐடி கார்டு போட்டு வரணும். இதெல்லாம் கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட். அது மாதிரி தான் அக்கௌண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட். இது அக்கௌண்டிங் ரூல்ஸு. கஸ்டம்ஸ், நம்ம என்னென்ன லாஸ் ஃபாலோ பண்ணுறது, ட்ரெடிஷ்னல் எல்லாமே. Thus, accounting standards are written by policy documents issued by the expert of body or the government or other regulatory body, converting the aspects of recognition, measurement, treatment, presentation and disclosure of accounting transactions and events in the financial statement அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், மெஷர் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்னா நம்ம இப்போ கொரோனாவுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் நினச்சிக்காதீங்க. கொரோனாவுக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்ன? சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள், மாஸ்க் போடுங்க, வெளியே அங்கங்கே சுற்றாதீங்க. புரியுதா? ஸோ ட்ரீட்மெண்ட் இது அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டு. ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் அக்கௌண்டிங். இப்போ இது எதுக்குப்பா தேவை? ஐயோ, எதுக்கு இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம்?
அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்னப்பா சார் என்னவோ சொல்கிறாரு, அக்கௌண்ட்ஸ் நடத்துவார், சம் நடத்துவார், நம்மளும் பார்த்துட்டுருக்கோம், டெய்லி தேரி வச்சு ஓட்டின்னு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு. ஸோ அடுத்த லெசன்லேருந்து நம்மளுக்கு சம்ஸ் இருக்குது. பேசிக் தியரி புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சம்ஸ் புரியும். நம்ம மேக்ஸ் மாதிரிலாம் கிடையாது, இது டிஃப்ரெண்ட்டாக உன்னோட மைண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மழை சத்தத்தில் கேட்குதான்னு தெரியல, அதனால தான் சவுண்டாக பேசிகிட்டு இருக்கேன். The need for accounting standards is as follows. To promote better understanding of financial statements. கரெக்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கிறோம், அதுதான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். To help accountants to follow uniform procedures and practice. யூனிஃபார்ம் ப்ரொசீஜர்ஸ் அண்டு ப்ராக்டிஸு, ஒரே மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் அக்கௌண்டன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். இவர் ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரிலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. டு ஃபெசிலிட்டேட் மீனிங் கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் 2 or more entities. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட என்டிட்டிஸோடு கம்பேர் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கம்பெனி எப்படி போயின்னு இருக்கு, அவனுடைய நிறுவனம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி அக்கௌண்ட்டை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். டு ஹெனன்ஸ் ரிலையபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்பகத்தன்மை இருக்கணும். ரிலையபிலிட்டினா நம்பகத்தன்மை. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்புற மாதிரி இருக்கணும். டு மீட் த லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எஃபெக்டிவ்லி, தேவையானதெல்லாம் கரெக்டாக இது பண்ணுது. சரிப்பா, இப்போ ஐஎஃப்ஆர்எஸ்னால் என்ன பார்க்கலாம். ஐஎஃப்ஆர்எஸ்னால் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஐஎஃப்ஆர்எஸ்னால் என்னது சொல்லுங்க பார்க்கலாம் கூடவே. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் IFRS are issued by the International Financial Accounting Standard Board. IASB na International Accounting Standards Board is a set of accounting standards stating. இப்போ IASB னா என்னன்னு சொல்லலாமா, இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு IASB. ஸோ IASB IFRS ரொம்ப முக்கியம், மழையே அதிகமாக வருது. is a set of international standards stating particular types of transaction and other events should be reported in the financial statements. IFRS issued to be develop accounting standards that would be acceptable worldwide to improve the financial reporting international. உலக தரத்தில் நம்ம அக்கௌண்டன்சியை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த IFRS. இப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்தியா வந்து த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுது, இஷ்யூ பண்ணுது. ஸோ த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ICAI இன்ஸ்டியூட் தான் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியாவை இஷ்யூ பண்ணுது. த கவுன்சில் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு ASBனா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு. ASBனா என்னது, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு. ஆன் 21 April 1977 வந்து அது என்ன பண்ணுறாங்க, ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. The ASB formulates accounting standards so that standards may established by Council of the Institute of India. The ASB will consider the applicable law, custom, usage, business environment, the international accounting standards while framing accounting standards in India. இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து இவங்க தான் எல்லா சட்ட திட்டத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. Due to the globalization, the accounting prepared in India must be compatible with the accounts prepared by other countries. எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து அது வந்து என்ன பண்ணுறது, சேமாக எடுத்துகிட்டு போகிறது, ஒரே மாதிரியாக இருக்குது. This has resulted in the existing ASB being converged with the IFRS. This convergence has resulted what is known as Indian AS. IND-AS na Indian AS. IND-AS are basically international accounting standards. International accounting standards தான் IND-AS னு சொல்கிறாங்க, which have modified in accordance with the Indian accounting practices, customs and traditions. Presently all big companies have to follow Indian AS, International Accounting Standards basics தான் இப்போ இருக்க கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. But smaller units are allowed to continue US AS. In future it is expected that all business entities in India will migrate to India AS, International Accounting Standards. ஃபியூச்சரில் எல்லாரும் மாறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பாரு, visit ICAI.org CA இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டு. அதில் போனீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும், நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு. அதை படித்து பாருங்கள் ஃபார் மோர் டீட்டெயில்ஸு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா ஃபோனு தலைக்கீழே வச்சுருக்கிறேன், சரி அவங்க பார்த்துப்பாங்க.
ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருப்போன்னு நினைக்கிறேன். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஒரு முறை படிக்கிறேன், எல்லாம் பாருங்கள். எதனா டவுட் இருந்தால் நீங்கள் குரூப்பில் கேளுங்க. There are established accounting principles available which are applied in the preparation of accounting records and financial statements. The accounting standards are designed to ensure uniformity in the accounting methods and practices. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான ஹோம்ஒர்க் சொல்கிறேன், எல்லாரும் பாருங்கள். Write a brief note of accounting standards. Only monetary transactions are recorded in accounting. Explain the statement. இந்த 2 கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த 2த்தையும் அழகாக புக்கை படித்து நான் குறிச்செலாம் தரமாட்டேன். ஸோ வேணால் ஆன்சர் ஒன்றுக்கு 22nd பேஜ் நம்பரில் இருக்குது, இன்னொன்று 26th பேஜில் இருக்குது. இதில் பார்த்துக்குங்க. 3 மார்க்குக்கு கிட்டத்தட்ட 1 பேஜ் எழுதணும், புரியுதா? ஸோ எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.